ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் 1 மந்த்தில் வந்து டாடா மோட்டார் வந்து 5% இறங்கிருக்கு. லாஸ்ட் 1 வீக்கில் வந்து 8% மேலே இறங்கிருக்கு. இது கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ எதனால் இப்படி ஆகுது, இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுதான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸ் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறதுக்கு. ஸோ டாடா மோட்டார் ஷேர் வந்து ஃபண்டமெண்டலாக எந்த தப்பும் இல்லை. இருந்தாலும் வந்து அனலைஸ்ட் வந்து இன்னுமே மார்க்கெட்டில் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க Q4 ரிசல்ட்ஸில். அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் இறங்கியிருக்கு. Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட், ரெவன்யூ, அப்புறம் EBITDA, அப்புறம் EPS எல்லாமே வந்து பெட்டராக கொடுத்துருந்தாலும் அப்கமிங் குவார்ட்டர்ஸில் இந்த ரெவன்யூ, EBITDA, மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து பீட் பண்ணுறது ரிஸ்க் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனில் வந்து அனலைஸ்ட் வந்து மிக்ஸ்டான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, ப்ரீவியஸாகவே நீங்கள் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலாம். ஒவ்வொரு இறக்கத்துலையும் இந்த ஸ்டாக் வாங்குறது மூலமா லாங் டர்ம்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் வந்து இல்லை நியூவாக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் 1 by 1 இந்த ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். நீங்கள் பல்க் அமௌண்ட் போடாமல் நீங்கள் 1 by 1 இந்த ஸ்டாக் வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது, ஸோ இவங்க ரீசெண்டாக வந்து இவங்க டெப்ட்டை வந்து நிறையவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 79,000 1,26,000 ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 8,200 கோடியிலிருந்து 17,000 கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா -341 கோடியிலிருந்து 9,000 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா -1,000 கோடியிலிருந்து 17,000 கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி EPSம் பார்த்தீங்கன்னா -2 இருந்து 45 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாமே வந்து ஃபண்டமெண்டலா நல்லா ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகிற கம்பெனிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஆஃப்டர் US அண்ட் சைனாக்கு அப்புறம் 3rd லார்ஜஸ்ட் கார் மார்க்கெட் வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா இயர் growth பார்த்தீங்கன்னா 8.7% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மார்ச் ஹோல்சேல் growth பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6 lakh யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட 5,70,955 யூனிட் வித்திருக்காங்க. 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ச் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லக்ஸரி கார் சேல்ஸான JLRல பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 4,436 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர்ல வந்து 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரேஞ்ச் ரோவரோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 160% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் டிஃபெண்டரோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 120%. நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஸ்போர்ட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ரேஞ்ச் ரோவர் இவோக்கோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா Q4 டோட்டல் சேல்ஸ் யூனிட்ஸ் வந்து 854. இது வந்து ப்ரீவியஸா கம்பேர் பண்ணும்போது 43% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸா பாக்குறாங்க. ஸ்ட்ராங் growth என்னென்ன மாடல்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஃபெண்டர், டிஸ்கவரி ஸ்போர்ட் அண்ட் ரேஞ்ச் ரோவர் இவோக் இதெல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கறதா சொல்றாங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல இது வந்து இன்னுமே நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து டாடா மோட்டார் டிவிஆரும் டாடா மோட்டாரும் மெர்ஜ் ஆகும் போது நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டார் கேபிட்டல் வந்து IPO வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வரும்போது டாடா மோட்டருக்கு வந்து இன்னும் பெனிஃபிட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து லாங் டர்ம்ல பார்க்கும்போது ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஸ்டாக்கா தெரியுது. ஸோ இது வந்து நீங்க ஒவ்வொரு ஃபாலையும் கன்சிடர் பண்ணும்போது உங்களோட லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோல ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இல்ல நீங்களே வந்து ஒரு ஓன் அனலைஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தின ஃபண்டமெண்டலான அனலைஸ் பத்தின வீடியோ மட்டும் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.